உள்ளாட்சித்துறை ஊழியர்கள் சங்கம் சிஐடி சார்பாக இன்றைய தினம் தொழிலாளர் கிராம ஊராட்சியில் பணிபுரியும் தொழிலாளர்கள் சார்பாக குடியேறும் போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறோம். தொழிலாளர்களுடைய சம்பளம் மற்றும் கோரிக்கைகள் சம்பந்தமாக பல தடவை வட்டார வளர்ச்சி அலுவலர்களிடமும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு கொடுத்த பிறகும் கோரிக்கைகள் நிறைவேறாத பட்சத்தில் இன்றைய தினம் நாங்கள் ஒரு குடியேறும் போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். கோரிக்கைகளை பொறுத்தளவில் அதாவது மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி இயக்குநர்கள் OHT அவங்களுடைய சம்பளம் 5600 கொடுக்க வேண்டிய இருக்கையில் 4000, 4200, 4300 விதமாக அதாவது பல்வேறு விதமாக கொடுக்கப்படுகிறது. அதை ஒரே சம்பளமாக கொடுக்கப்பட வேண்டும் என்கிற ஒரு கோரிக்கை. அடுத்து 7/8/2012 ஒரு உத்தரவு மோட்டார் இயக்குவதற்கான சிறப்புப்படி ஒவ்வொரு ஆப்ரேட்டரும் கொடுக்கணுங்கிறது அதுவும் முறையாக வழங்கப்படவில்லை. அதே மாதிரி கூடுதல் தொட்டி இயக்குவதற்கான தொகை ரூபாய் 250 ஒரு தொட்டிக்கு மேல் கூடுதலாக இயக்கப்படுற தொட்டிக்கு 250 கொடுக்கணுங்கிறது அரசு உத்தரவு. அதுவும் இதுவரை அமலாக்கப்படவில்லை. இதை அமலாக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி ஊராட்சியில் பணிபுரியும் தொழிலாளர்களுக்கு குரூப் பென்ஷன் பிடிக்கிறார். 72,000 மாதச்சம்பளம் 72,000 கீழே உள்ள தொழிலாளிக்கு 110 ரூபா பிடிக்கணும். அதுக்கு மேலே உள்ள தொழிலாளிக்கு 300 பிடிக்கணும். ஆனால் இவங்க 410 ரூபா துப்புரவு தொழிலாளிக்கு பிடிக்கிறாங்க. அதுக்கான மருத்துவ காப்பீட்டு அட்டை இதுவரைக்கும் வழங்கப்படவில்லை. பலகட்ட பேச்சுவார்த்தை கிட்டத்தட்ட 3 ஆண்டு காலமாக நாங்கள் 2022ஆம் ஆண்டு ஒரு போராட்டம், 23ஆம் ஆண்டு ஒரு போராட்டம், 24ஆம் ஆண்டு ஒரு போராட்டம் நடத்தி மாவட்ட ஆட்சியர் நேர்முக உதவியாளர் எழுத்துப்பூர்வமாக கொடுக்கப்பட்டோம். இன்று வரை அந்த மருத்துவ காப்பீட்டு அட்டை தொழிலாளருக்கு கிடைக்கப்படவில்லை. அதே மாதிரி தூய்மை காவலர்களுக்கு பிரதி மாதம் 5ஆம் தேதிக்குள் சம்பளம் வழங்க வேண்டும் என்பது 2018ஆம் ஆண்டு அரசு உத்தரவு. இன்று வரை இது முறையாக அமலாக்கப்படவில்லை. அதே மாதிரி அவரவர் வங்கி கணக்கில் செலுத்தப்பட வேண்டும் என்பது அரசு உத்தரவு. ஆனால் இதுவரை குரூப்பாக வங்கி கணக்கில் மொத்தமாக 10 பேர் 8 பேருக்கு செலுத்தி அவளை எடுத்துக்கிறதுல மிகப்பெரிய சிரமம் இருக்குது. 5ஆம் தேதி சரியாக கராராக சம்பளம் வழங்குவதில் முறைகேடு நடைபெறுகிறது. இதெல்லாம் கண்டித்து தான் நாங்கள் இன்றைக்கி குடியேறும் போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்கோம். கோரிக்கைகள் நிறைவேறும் வரை எங்களுடைய போராட்டம் தொடரும். ஊரக வளர்ச்சி ஐயாத்துறை ஊரக வளர்ச்சி உள்ளாட்சித்துறை ஊழியர்கள் சங்கம் ஊழியர் சங்க மாவட்ட செயலாளர் ராமநாதபுரம் மாவட்டம். நிர்ணயம் செய்த தொகையினை உடனடியாக வழங்கிடு. ஏமாற்றாதே சொல்லி ஏமாற்றாதே ஊதிய உயர்வு தொடர்பாக